சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நிறைய பேர் கேட்குறது உண்டு கிட்ட, சொந்த வீடு அமையணும் அப்படின்னா என்ன பரிகாரம் செய்யணும், சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொன்னால் எந்த கடவுளை நாம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாகவே பல வருடங்களாக வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க, சொந்த வீடு வாங்கிறதுக்கான முயற்சிகள் செஞ்சும் அது கைகூடலை, நிலம்லாம் வாங்கிட்டோம் ஆனால் வீடு கட்ட முடியல, வீடு கட்ட தொடங்கிட்டோம் ஆனால் முழுமையாக கட்ட முடியல, வீடெல்லாம் கட்டியாச்சு ஆனால் கிரக பிரவேசம் செய்ய முடியலை, பால் காய்ச்ச முடியல அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள், நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும். நிலம் சம்பந்தமான வழிபாடு பண்ணணும் அப்படின்னா என்ன வழிபாடு சிறந்தது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொன்னால் பூமிநாதரை நாம் வழிபாடு பண்ணணும். பூமாதேவி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது யாருமா பூமிநாதர் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? முருகப்பெருமானுக்கு இன்னொரு பெயர் பூமிநாதர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் வீரவநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊரில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத பூமிநாதர் ஆலயம். அந்த பூமிநாதர் சுவாமிகள் நாம் போயிட்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிலம் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளும் தீரும். நீங்கள் நிலம் வாங்கலைன்னாலும் சுவாமியை போய் பார்த்துட்டு வந்த பிறகு உங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நிலம்லாம் இருக்குது அப்படின்னாலும் அதில் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வீடு கட்டிட்டு பாதிலே நிற்கிது, பொருளாதார பிரச்சனையில் அப்படின்னு சொன்னாலும் பொருளாதார பிரச்சனை தீரும். வீடு ஃபுல்லாக கட்டியாச்சுமா, என்னன்னு தெரியல, குடி போக முடியல அப்படின்னு சொன்னாலும் சுவாமியை பார்த்துட்டு வந்த பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீட்டில் குடி போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இது எப்படி அப்படின்னு பார்த்தா முதல்ல சுவாமியினுடைய அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது வீரவநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊரில் முன்னொரு காலத்தில் அதிவீரவழுதிமாறன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அந்த மன்னனை இன்னொரு நாட்டு மன்னன் போர்ல தோற்கடிக்கிறான். அந்த போர்ல இந்த அதிவீரவழுதிமாறனினுடைய அத்தனை செல்வங்களும் பறிபோகுது. அதாவது நிலம் முதல் கொண்டு, போர்னா என்ன, எல்லாத்தையும் இழக்கிறது தானே. அந்த போர்ல அதிவீரவழுதிமாறன் எல்லாத்தையும் துறந்துடுறான். அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஏதோ கொஞ்சம் படைகள் தான் இருக்கு. அப்போ அந்த அதிவீரவழுதிமாறன் இந்த பூமிநாதர் ஆலயத்தில் உட்கார்ந்து ரொம்ப சங்கடப்படுறான். இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னுடைய படைகள் எல்லாம் போயிடுச்சு, என்னுடைய நிலம் போயிடுச்சு, என்னுடைய மக்கள் எல்லாரும் போயிட்டாங்க, எனக்குன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். அந்த நேரத்தில் ஒரு அசரீரியில் சுவாமி வந்து பேசுகிறார். பூமிநாத சுவாமிகள் சிவபெருமான் அவர் வந்து சொல்கிறார், அதிவீரவழுதிமாறா, நீ கவலைப்படாத, உன்கிட்ட இருக்கக்கூடிய சிறிதளவு படையை முதலாக வச்சு நீ மீண்டும் போர் புரிஞ்சினா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த அதிவீரவழுதிமாறனுக்கு ஏற்பட்ட அதீதமான நம்பிக்கை மீண்டும் சிறிய படையின் மூலம் ஒரு போரை ஏற்படுத்துகிறார். அந்த போரில் மீண்டும் நல்லபடியாக ஜெயிக்கிறார். ஜெயித்து அந்த மண்ணை மீட்டெடுக்கிறார். அந்த வீரவநல்லூர் அந்த நிலத்தை வந்து அவர் வந்து மீட்டெடுக்கிறார். எந்த நிலத்தை அவர் இழந்தாரோ போர்ல, அதே நிலத்தை சுவாமியினுடைய அசரீதி குரலின் மூலம் மனசுல தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து, பக்திங்கிறது வந்து அந்த போர்ல சிறிய படையை ஈடுபடுத்தி ஜெயிச்சு அந்த வீரவநல்லூர் மண்ணை மீட்டெடுக்கிறார். அதற்கு பிறகு தானாகவே எல்லாம் மீண்டும் அவர் தேடி வந்துடுது. இப்படி அதிவீரவழுதிமாறன் போர்ல இழந்த தன்னுடைய மண்ணை மீட்டு தந்த சுவாமி பூமிநாதர். இந்த சுவாமியை நீங்களும் போயிட்டு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிலம் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கு புராண கதைகள் நிறைய இருக்குது, அது ஒரு கதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆக உங்களுக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, சொந்த வீடு அமையலை அப்படின்னும் போது
இந்த பூமிநாத சுவாமிகளை போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொந்த வீடு அமையும். சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.